திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். தமிழகத்துல நீண்ட நாட்களுக்கு பிறகாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழைக்கான வாய்ப்பு மீண்டும் ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவுல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைய தினம் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் ஆகிய இந்த 3 மாவட்டங்கள்ல மட்டும் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகத்துல வெப்பம் வாட்டிய சூழல்ல கோடை காலத்தை ஒட்ட வெயில் நமக்கு பதிவாகி இருந்தது. குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாக வட மாநிலங்களில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் அது வலுக்குறைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்த நிலையில அதனுடைய தாக்கம் தமிழக பகுதிகளில் காற்றினுடைய திசையில மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக மேற்கு திசை காற்றில் வேக மாறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக தமிழகத்தில் தொடர்ச்சியாக உள் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள்ல அதிக அளவில் வெப்பம் பதிவாகி இருந்தது. சென்னை, அதே போன்று மதுரை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல 40 டிகிரி செல்சியஸை ஒட்டிய அளவுக்கான வெப்பமானது அதிக அளவில் பதிவாயிருந்தது. இந்த நிலையில தற்பொழுது தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் ஏற்பட்டிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழக பகுதிக்கு மேல் காற்றினுடைய போக்கு மாற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் இது மழை தரக்கூடிய சாதகமான சூழலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் இந்த 3 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இன்றைய தினம் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், மற்ற பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல லேசானது முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னையில சோழிங்கநல்லூர் பகுதியில் 10 சென்டிமீட்டர் அளவில் கனமழையானது பதிவாகி இருக்கிறது. அதே போன்று காஞ்சிபுரம் மாவட்டம் பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் அளவில் மழை பதிவாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக வட கடலோர மாவட்ட பகுதிகளில் கனமழை பெய்திருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.